திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழிவானனை வாயார பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திரு அம்மானை ஆனந்த களிப்பு. சிவபெருமானுடைய திருவடியை சிந்திப்பதன் மூலமாக ஒரு ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இவைகள் அமைந்ததனால இந்த பதிகத்திற்கு உட்தலைப்பாக ஆனந்த களிப்பு என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த பாடல் யாப்பு இலக்கணத்தில் ஆறடி தரவு கொச்சக கலிப்பா என்ற பா அமைப்பில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் 6 அடி இருக்கும். அதனால தான் 6 அடி தரவு கொச்சக கலிப்பா அப்படின்னு பேர். ஒவ்வொரு அடியிலும் 4 சீர்கள் இருக்கின்றன. உங்கள் புத்தகத்தில் பதம் பிரித்து கூட போட்டிருக்கோம், அதனால் கூட வரும். ஆனால் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இந்த பாட்டை பாருங்கள். முதல் வரியை பார்த்தீங்கன்னா செங்கண், அது ஒரு சீர். ரெண்டாவது சீர் நெடுமாலும் ஒரு சீர். சென்றிடந்தும், சென்று இடந்தும்னா 2 சொல்லாக வரும், அப்படி கிடையாது. சென்றிடந்தும் அப்படிங்கிறது ஒரு சொல், அது ஒரு சீர். காண்பரிய அப்படிங்கிறது ஒரு சீர். இது 4. இதே மாதிரி ஒவ்வொரு வரியிலையும் 4 சீர்கள் அமைந்திருக்கும். 6 அடி. 6 அடி தரவு கொச்சக கலிப்பா. இப்போ பாட்டை பார்க்கலாம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். இந்த பாடலுக்குரிய பதவுரை: தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். தென்னை மரங்கள் மிகுந்துள்ள சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உள்ள பாண்டியனாகிய சிவபெருமான். அங்கணன் அந்தணனாய் செங்கண் நெடுமாலும் இழந்து சென்றும் காண்பரிய. அழகிய திருநோக்கமுடைய அந்தன வடிவம் கொண்டு செந்தாமரை கண்ணனாகிய நெடிய திருமாலும் நிலத்தை அகழ்ந்து கீழே சென்றும் காண அரியவனாக பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி ஒளி விளங்கும் திருவடிகள் இந்த நில உலகில் பொருந்தும் வண்ணம் அருள் கொண்டு எழுந்தருளி வந்து அரை கூவி. அரை கூவின்னா வேகமாக உறக்க கூப்பிட்டு எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பறுத்திட்டு வீடருளும். எந்தரமும் தகுதியற்ற எங்களையும் ஆட்கொண்டு எங்கள் பிறவிகளை நீக்கி, அந்த பிறவிகளை நீக்கிய பிறகு வீடு பேறு நல்குகின்ற அம்கருணை வார்கடலே. அப்போ பிறவியை நீக்கி நிரந்தரமான பேரானந்தத்தை தருவது எதுன்னா அவனுடைய திருவடி அப்படின்னு சொல்கிறார் முதல் பாட்டிலேயே. அம்கருணை வார்கடலே, அவனுடைய அழகிய பேரருளாகிய நீண்ட திருவடிகளையே அம்மானாய் பாடுதுங்கான். அம்மானை பாட்டின் பொருளாக அமைத்து பாடுவோமாக. அப்போ அவனுடைய திருவடி மகிமையை இங்கே பாடல்களாக பாடுவோம் அப்படின்னு பெண்கள் ஒன்று கூடி பாடுகிறார்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொரு சிந்தனையாக எடுத்து விரிவாக அதை ஆராய்ந்து பார்க்கலாம். தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். தெங்குன்னா தென்னை. தெங்கு திரள் சோலை தென்னை மரங்கள் மிகுந்துள்ள சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில். திருப்பெருந்துறை கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவத்தலம்.
அதுக்கு பெருமை வந்ததற்கு காரணமே மாணிக்கவாசக பெருமானால் சிவபெருமான் அங்கே எழுந்தருளியனால தான் அங்கே பெருமை. எங்கெல்லாம் தெய்வம் வருகிறதோ, தெய்வத்தோடு எந்த இடமெல்லாம் தொடர்புடையதோ அதெல்லாம் மகிமை பொருந்தியதாக இருக்கும். சீரார் பெருந்துரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சீர் எதனால் வந்தது அந்த பெருந்துரைக்கு அப்படின்னா, சிவபெருமான் அங்கு வந்து தங்கியிருந்தான். அப்போ நமக்கும் அந்த சீர் வரணும் அப்படின்னா, அப்போ நம்ம தெய்வத்தோடு எவ்வளவு நாம் நெருக்கமாக தொடர்பு கொள்கிறோமோ. எப்படி தொடர்பு கொள்றதுன்னா என்ன, தொட்டுக்கிட்டு இருக்கிறதா? ஒரு சிவபெருமான் படம் வச்சு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதா? அப்படி இல்லை. இறைவனை நினைத்து கொண்டே வாழ்க்கை நடத்துதல். அப்போ நம்ம தொட்டு கொண்டே இருந்தோமானால் அவன் நம்மோடு இருக்கிறான். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, இந்த பாட்டிலே இன்னும் பின்னாடி வரப்போகுது. யார் ஓயாமல் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உயிரில் வந்து அவன் குடியிருப்பானா. சாமி பார்த்துக்கிட்டே இருக்கான், எங்கடா குடி போடலாம், அவன் பெரிய ஆள் இல்லையா, அதனால் அவன் எங்கடா வரலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லா இடத்துலையும் குடி போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் சில பேருடைய மனசில் வந்து இடமே இல்லாமல் பல்வேறு விதமான ஆசைகளை வச்சுக்கிட்டு, உலகாத ஆசைகளை வச்சுக்கிட்டு நிறையா வச்சுருக்காங்க. வந்து உள்ளே பூரலான்னு பார்த்தா இடம் இருக்க மாட்டேங்குது. அவனுக்கு 1008 ஆசை இருக்குது, எங்கே சாமி வந்து பூருவார்? அப்போது யார் ஓயாமல் நினைக்கிறார்களோ, யார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ அவன்கிட்ட வர்றேன் அப்படின்னு வர்றான். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. ஆகவே இந்த சீரார் பெருந்துரை இருக்கிறதே, அந்த பெருந்துரை தென்னை மரங்கள் அடர்ந்து சூழ்ந்திருக்கின்ற தென்னை மரம். அந்த தென்னை மரம் சூழ்ந்திருக்கின்ற அந்த பதியிலே பாண்டியனாக சிவபெருமான், அதாவது மதுரையிலே சிவபெருமான் அரசராக இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு பேர் சவுந்தரபாண்டியன்னு பேர். அந்த மதுரையினுடைய ஆட்சிக்குட்பட்டதனால திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறை மன்னனாக சிவபெருமான் விளங்குகிறான் அப்படின்னுங்கிறத சொல்கிறார். இந்த தென்னை மரம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரம் அதனுடைய வேரிலே நாம் தண்ணீர் பாய்ச்சுக்கிறோம். அந்த வேரிலே பாய்ச்சக்கூடிய தண்ணீர் எப்படி வேணாலும் இருக்கலாம். சில சமயம் வீட்டில் கழிவு நீர் வர்றதை கூட வெட்டி விட்ருவாங்க அதுக்கு. ஆனால் அதையெல்லாம் இழுத்துக்கிட்டு மேலே கொண்டுட்டு வந்து தென்னை மரத்தில் அந்த இளநீர் வரும்பொழுது அந்த தண்ணி எப்படி இருக்குது? அது மாதிரி சாமி நம்ம அவனை நினச்சா போதுமா, அவன் நமக்கு நன்மையே செய்வானான். நம்ம எப்படியே அவனை நினச்சாலும் பரவாயில்ல, அவன் நன்மையே செய்வான். ஔவையார் ஒரு பாட்டு பாடுறாங்க, இந்த தென்னை மரம் ரொம்ப சிறந்தது, நீங்கள் எப்படிப்பட்ட தண்ணீரை பாய்ச்சினாலும் அதுக்கு அதனுடைய வேர்பகுதியில் பாய்ச்சினா அந்த தண்ணீரை அலையில் எடுத்து நல்ல இனிப்பு நீராக நமக்கு தரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட தென்னைகள் சூழ்ந்த அந்த ஊர் தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். அவனுக்கு நாம் எதை கொடுத்தாலும், எப்படி தென்னை மரமானது அதனுடைய வேருக்கு பாய்ச்சுகின்ற நீரை காலில் ஊற்றுற நீரை தலையால் கொடுக்குது, எவ்வளோ இதாக கொடுக்குது. அதுபோல் சிவபெருமானா திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய சிறு ஒரு வழிபாடு, நம்ம அவனுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. சாமிக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கி ஒரு 1000 லிட்டர் பால், இந்த சாமி இந்த 1000 லிட்டர் பாலையே பார்த்ததில்லை, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? 1000 லிட்டர் பாலை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. கடவுள் தான் பசுமாட்டை உற்பத்தி பண்ணியிருக்கிறான். அந்த பாலை நம்ம கையில் நம்ம சம்பாதிச்சு நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனால் பாலை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. அந்த சம்பாதிப்பதற்கும் நம்முடைய புண்ணிய பலனை கொடுக்கறது சாமி தான். இறைவன் அருளால் இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிதுன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நான் செஞ்சேன் அப்படின்னா இன்னும் நிறைய தண்டனைகளே நம்ம அனுபவிக்கிறோம் அந்த அந்த அகங்காரத்துக்காக. இறைவனுக்கு ஏதாவது சிறு உதவி செஞ்சால், ஒரு இந்த உள்ளங்கை அளவுக்கு தண்ணீர், ஒரு பச்சிலை, இதெல்லாம் சாமிக்கு கொடுத்தா, திருவிளையாடல் புராணம் வந்து அற்புதமான ஒரு புராணம். நம்முடைய பார்வைக்கு பெரும்பாலும் நம்ம அதை பெரிய புராணத்தை கூட ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம். திருவிளையாடல் புராணம் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். அதில் இசைவாது வென்ற படலம்னு ஒன்று இருக்குது. பானபத்திரருக்கும் இந்த வடநாட்டிலேருந்து வந்த ஒரு புலவருக்கும் இடையில், அதில் நம்முடைய பானபத்திரர் வெல்கிறார். அதில் வர்ற ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, எப்படி தென்னை மரம் தன்னுடைய காலிலே ஊற்றிய தண்ணீரை இனிமையாக தலையாலே தருகிறதோ அதுபோல்
சுவாமிக்கு நாம் செய்யக்கூடிய சிறு 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 கைங்கரியங்களும் நமக்கு பல்வேறு விதங்களில் நமக்கு பயனை தரும். ஒரு சின்ன திருப்பணிக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னாலும் அது தரும். குடங்கை நீரும் பச்சிலையும். குடங்கை நீர்னா உள்ளங்கையில் தண்ணி வச்சு இப்படி ஊற்றினாலும் போதுமா. இன்றைக்கி சாமியை நம்ம வீட்டில் ஒரு படமாக வச்சுருக்குறோம். நம்ம வீட்டில் சாமியை பெரிய சாமியாக வச்சுருக்க போகிறோம், படமாக வச்சுருப்போம். அதை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பைப்பில் வர்ற தண்ணி எடுத்து ஒரு சொம்பு தண்ணியை அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை அதுக்கு மேலே கட்டி விட்டு ஒரு சந்தனத்தை கொஞ்சம் வச்சு ஒரு பொட்டை வச்சு ஒரு நெய்வேத்தியத்தை வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாராம் சாமி. அவளுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாராம், படங்கொள் பாயும் பெரிய பட்டு மெத்தையே கொடுப்பாராம். படங்கொள் பாயும், பாயினா பாய், படுக்கிற பாய். படங்கொள்னா மிக படத்தை கொண்ட பாய் சயனம் அப்படின்னா பெரிய கட்டலாக கொடுப்பாராம் சாமி. பூ அணையும் தருவாய் மதுரை பரமேட்டி. சின்னதாக ஒன்று செஞ்சால் பெருசாக சாமி நமக்கு செய்வாராம். படங்கொள் பாயும் பூவனையும் கையில். அவன் ரெண்டையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவானா, இடங்கள் தோறும் இறப்பாய். அவனுக்கு வேண்டியதுக்கு அவன் சாமி காசியில் போய் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிகிட்ட சாமி பிச்சை எடுப்பார். அவன் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அவன் அன்னபூர்ணியிடம் பிச்சை எடுக்கிறான். அப்படி தன்னை வைத்துக் கொள்வான். இடங்கள் தோறும் இறப்பாய் என்று இயேசுவார்க்கு என் பேசுவேனே. இப்படி உன்னை இழிவாக பேசுகிறாங்களே, நான் என்ன சொல்ல போகிறது அப்படின்னு அந்த பரஞ்சோதி முனிவர்னு அவர் தான் அந்த திருவிளையார் புராணம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய சிறு கைங்கரியமும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அவனை நினச்சிட்டே இருந்தால் போதும். நிறைய கோடி கோடியாக கொடுக்க வேண்டியில்லை. நம்ம யதாசக்தி நம்மிடம் இருக்கின்ற சக்திக்கு தகுந்தது போல சிவபெருமானுக்கு எந்த கைங்கரியம் செய்தாலும், அது சிறு உடல் உழைப்பாக இருந்தாலும், மனதால் ஐயோ இன்றைக்கி கோயிலுக்கு போனேன், எனக்கு கையில் காசு இல்லை, அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், என்னால் முடியலையே அப்படின்னு நினச்சாலே போதுமா அந்த புண்ணியம் வந்துடும். உண்மையாக இருக்கணும். ஆகவே இறைவனுக்கு செய்யக்கூடிய எல்லாம் நமக்கு பெரிய நன்மையாக விளையும். தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். அந்த தெங்கு திரள் சோலைன்னு மாணிக்கவாசகர் ஏன் அங்கே சொல்லியிருக்காருன்னா, தென்னமரம் எப்படி தன்னுடைய வேரிலே பாய்ச்சிய நீரை பல மடங்கு ருசியாக்கி அது இனிமையான தண்ணீராக தருகிறதோ, அதுபோல சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய சிறு கைங்கரியமும் நமக்கு பெரிய நன்மையை செய்யும் என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார். அங்கு தென்னன் பெருந்துரையான். தென்னன்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். மதுரை தென்னாடு என்பது மதுரையை குறிக்கும். ஆக தென்னாட்டிலே மதுரையிலே இருந்து சௌந்தரபாண்டியனாக இருந்து சிவபெருமான அரசாட்சி புரிந்திருக்கிறான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து. அப்போ தென்னன் என்றால் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனாக சௌந்தரபாண்டியனாக விளங்கினான் அப்படின்னு சொல்லலாம். தென்னன்னா, தென் என்றால் அழகிய, நன்னா நல்ல, அழகிய நல்ல திருப்பெருந்துரை உடையவன்னு ஒரு பொருள் சொல்லலாம். இங்கே எப்படி சிவபெருமான் சௌந்தரபாண்டியனாக இருந்தான் என்று நம்முடைய திருவிளையாடற் புராணத்தில் ஒரு அற்புதமான வரலாறு ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு அரசன் ஆண்டான். அவனுக்கு பேர் மலையத்துவஜ பாண்டியன்னு பேர். அந்த மலையத்துவஜ பாண்டியனுடைய மனைவி காஞ்சனமாலை. ரெண்டு பேரும் நீண்ட நாள் அரசாட்சி புரிந்தார்கள். பழங்காலத்திலலாம் அரசாட்சி என்பது தொடர்ந்து அந்த சந்ததியினர் அடுத்த அரசாட்சிக்கு வருவார். அவருடைய மகன் வருவார், அவருக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த அரசனாக இப்படி தொடர்ந்து வரணும். ஆனால் இந்த மலையத்துவஜ பாண்டியனுக்கு குழந்தையே இல்லை, நீண்ட காலமாக குழந்தை இல்லை. ஆகவே அவர் என்ன செய்தார், அந்த காலத்திலெல்லாம் குழந்தை இல்லாவிட்டால் இறைவனை நோக்கி தவம் செய்வார்கள். இவர் புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பொழுது யாகத்தில் ஒரு பெண் குழந்தை 3 வயதாக தோன்றியது. யாகத்திலேயே யாக குண்டத்திலிருந்து தோன்றியது. அந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல இல்லாமல் அது ஒரு புது வடிவம் பெற்றிருந்தது. அதற்கு மார்பகங்கள் 3ஆக இருந்தன. அப்போ ஒரு அசரீரி, இறைவனுடைய அருளால் ஒரு அசரீரி கேட்டது, இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவள் சாதாரண பெண் இல்லை, இவள் தெய்வீக பெண்.
இந்த தெய்வீக பெண்ணாக இருப்பதால் யார் வேண்டுமானாலும் இவளுக்கு கணவனாக வர முடியாது. இவளுக்கு என்று ஏற்பட்ட கணவன் எப்பொழுது இவளுடைய எதிர் தோன்றுகிறானோ அப்பொழுது அந்த மூன்றாவது மார்பு மறைந்து போய்விடும் அப்படின்னு ஒரு அசரீரி தோன்றியது. அப்போவே சிவபெருமான் இந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் சொன்னார் அசரீரியாக. தடாதகை பிராட்டியார், தடாதகை என்று பெயர். அந்த தடாதகை பிராட்டி வளர்ந்து வருகிறார். பல்வேறு கலைகளையும் பயின்று அம்பிகைதான் அவர் பல்வேறு கலைகளையும் இந்த குழந்தையாக மலையத்துவஜ பாண்டியனுடைய மகளாக இருந்து பல கலைகளை கற்றுக்கொள்கிறார். அவள் இந்த படைகளை நடத்தும் பயிற்சிகளையும் கற்றுக்கொள்கிறார். பல கலைகள்னால் நூல்களெல்லாம் நிறையாக படித்தார். அதோடு கூட யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், படைகளை நடத்துவது, வீரதீர செயல்களை, வாள் வீசுவது, கேடயம் பிடிப்பது போன்ற கலைகளையெல்லாம் அவள் கற்றுக்கொண்டாள். இப்படி இருந்த உடனே மலையத்துவஜ பாண்டியன் தனக்கு ஆண் குழந்தை இல்லை, இந்த பெண் குழந்தையே நமக்கு பிறகு அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று இளவரசியாக முடிசூட்டினார். அவர் இருக்கும் பொழுதே அந்த பெண் குழந்தையை அரியணையிலே ஏற்றி அரசாட்சி செய்யவும் வைத்தார். அந்த கன்னி ஆண்டதுனால மதுரைக்கு கன்னி நாடு என்று பெயர். ஒரு பேர் இருக்குது, இப்போவும் இருக்குது, கன்னி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி சில காலம் போனது. மலையத்துவஜ பாண்டியன் இறைவனடியைச் சேர்ந்தார். இந்த குழந்தைக்கு திருமணமாகவில்லை, இவள் அரசியாக இருக்கிறாள். ஆகவே காஞ்சனமாலை கணவர் இருக்கும் பொழுது திருமணம் நடைபெறாமல் போய்விட்டதே, இந்த குழந்தைக்கு எவ்வாறு திருமணம் செய்வது என்று ரொம்ப மிகுந்த கவலைப்பட்டார். அப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு தகுந்தது போன்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது மிக சிரமம், எப்படி இவனுக்கு மணமகள் வாய்க்கப் போகிறாரோ அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இந்த தடாதகை பிராட்டியார் தன்னுடைய வலிமையின் காரணமாக பக்கத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் வென்றார். வென்று அவருடைய நாட்டினுடைய எல்லையை விரிவடித்து கொண்டே வந்தார். இப்படி சென்றவர் வடநாடு வரையிலும் சென்று கைலாயமலைக்கே சென்று விட்டார். கைலாயமலையில் அங்கு போர் தொடுத்து சென்றார். அங்கிருந்த நந்தியம்பெருமானிடமும் சண்டை போட்டார். நந்தியம்பெருமான் தோற்று போய்விட்டார். அங்கு இருக்கின்ற படை வீரர்களெல்லாம் தோற்று போய்விட்டார்கள். எல்லோரும் சென்று சிவபெருமானிடம் தெரிவித்தார்கள், ஒரு பெண் தென்னாட்டிலிருந்து மிக வலிமையாக போரிடுகிறாள், அவனுடைய படை வீரர்களை வெல்லுவது மிக கடினமாக இருக்கிறது, எங்களால் முடியவில்லை, நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. என்ன அதிசயமாக இருக்கிறதே, அவருக்கு தெரியும். சிவபெருமான் எழுந்தருளினார். உடனே அந்த மார்பகம் மறைந்து போய்விட்டது. மறைந்து போன உடனே தடாதகை பிராட்டியார் அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால் இவர் தான் நம்முடைய கணவர், இவர் வந்தவுடனே இது மறைஞ்சு போச்சு என்று நாணப்பட்டு உடனே திரும்பி வந்து விட்டார். சண்டை போடலை. அதுக்கு பிறகு அவர் திரும்பி மதுரைக்கு எழுந்து விட்டார். உடனே சிவபெருமான் மதுரையை நோக்கி மணமகனாக வந்தார். தேவர்கள் தேவன் வந்தான். சிவபெருமான் வர்றார். திருவிளையாடல் புராணத்தில் ஒரு அற்புதமான பாடல். தேவர்கள் தேவன் வந்தான், செங்கன்மால் விடையான் வந்தான். அவர் ஒரு ரிஷப வாகனத்தில் வர்றார். சுவாமி ரிஷபாரூடராக வருகிறார். அது இந்த ரிஷபம் எதுன்னா செங்கன்மால், திருமாலே அந்த விடையாக வந்தார். செங்கன்மால் விடையான் வந்தான், அதில் ஏறி வந்தான். மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கண் எம் பெருமான் வந்தான். பூவலர் அயன்மால் காணா பூரண புராணன் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். நம்முடைய கல்யாண திருமண மடல்களில் கூட அந்த பாட்டை பயன்படுத்தலாம். யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொற்சின்னமார்ப்ப. அப்படி சிவபெருமான் எழுந்தருளினானா மதுரைக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஏன்னா இந்த இறைவனுடைய அசரீரி கேட்டதின்படி நடந்ததுனால இவர்தான் மணமகன் என்று எல்லோருமே முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இந்த இறைவன் மூவுலகுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு புரோகிதராக இவர் பிரம்மா வந்துட்டாராம். அவர் தான் 4 வேதம் படித்தவர். அவரே வந்து புரோகிதம் செய்தார். இப்படி அந்த இறைவனுடைய திருமணம் நடைபெற்றது. அப்படி திருமணம் நடைபெற்ற பிறகு தடாதக பிராட்டிக்கு ஆண்ட அந்த மதுரை எம்பதியை சிவபெருமான்
சவுந்தரபாண்டியன் என்ற பெயரோடு அந்த நாட்டை ஆண்டான். அதனால் தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் மதுரையில் எழுந்தருளி இந்த திருவிளையாடல், இது ஒரு திருவிளையாடல் புராணத்து கதை, இப்படி அங்கே அரசாட்சி புரிந்ததுனால இந்த தென்னன் பெருந்துரையான் என்ற மாணிக்கவாசகர் அதை நினைத்து கொண்டு சொல்லுகிறார். தென்னன் பெருந்துரையான், அப்படி அவன் சிறப்பாக அரசாட்சி புரிந்தான். குடிமக்களுக்கு மன்னனாக இருந்தான். பகை அரசர்கள் யானை என்றால் அந்த யானையை கொல்லுகின்ற சிங்கமாக இவன் விளங்கினான். பெண்களுக்கு மன்மதனாகவும் நிலமகளுக்கு திருமாலாகவும் ஞானியர்களெல்லாம் போற்றுகின்ற சக்கரவர்த்தியாகவும் சச்சிதானந்த பரம்பொருளாகவும் சிவபெருமான் விளங்கி அங்கு அரசாட்சி புரிந்தான் என்று திருவிளையாடல் புராணம் இந்த திருமணத்தை பற்றி, தடாதகை பிராட்டியாருடைய திருமணத்தை பற்றி சொல்லுகிறது. அதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன், மதுரையை ஆண்டாலும் நாம் காணுவதற்கு தகுந்தது போல சொக்கநாதனாக மதுரை என்பதிலே இன்றளவும் மீனாட்சியோடு கூடிய ஆட்சி புரிந்தாலும் கூட அவன் தேவர்களாலும் காண முடியாத பெரியவன் என்ற செய்தியை அடுத்ததாக சொல்லுகிறார். அங்கணன் அந்தணனாய், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் என்று இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு பூசல் ஏற்பட்ட பொழுது சிவபெருமான் அழகிய கண்களை உடையவனாய் அந்தணனாக ஆகாயமும் பூமியும் அளக்கும் வண்ணம் நீண்ட வடிவத்தோடு நின்றானான். அங்கணன் அந்தணனாய் செங்கண் நெடுமாலும் இடந்து சென்றும் காண்பறிய, சிவந்த செவ்வரியோடிய கண்களை உடைய திருமால் இடந்து பன்றி வடிவம் எடுத்து மண்ணை அகழ்ந்து சென்றும் காணுவதற்கு அரியவனாக. இது மாணிக்கவாசகருடைய இந்த வரலாறு மாணிக்கவாசகரை மிகவும் பாதித்திருந்தது. அதனால் அவர் பல இடங்களில் அதை சொல்லுகின்றார். பிரமன் ஹரி என்று இருவரும் தம் பேதமையால், பிரம்மா ஹரி, ஹரின்னா திருமால், பிரம்மன் ஹரி என்று இருவரும் தம் பேதமையால், ரெண்டு பேரும் அறியாமையின் காரணமாக சிவபெருமான் பெரியவனாக இருக்கவும் தாங்களே பெரியவர் என்று சொன்னது அறியாமை தானே. அந்த பேதமையால் பரமம் யாம் பரமம், நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் ஆங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ அப்படின்னு இன்னொரு இடத்துல அதை சொல்லுகிறார். இப்படி பல இடங்களையும் சொல்லுகிறார். போற்றி திருவகரில் பார்த்தீங்கன்னா முதல் 9 வரிகளில் இந்த சிவபெருமான் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அழல் வடிவமாக நின்ற செய்தியை சொல்லுகிறார். நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர திசை கதிர்முடி திருநடுமால் என்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி, ஏனம்னா பண்ணி, ஏனமாகி என்று அந்த பன்றியாக பூமியை பிளந்தும் காணாத மலரடியினைகள் என்று அதை போற்றி திருவகளிலே அதை மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றார். அந்த திருவடிகள் அப்படி அந்தணனாய் நீண்டு வளர்ந்த அந்த திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி, அப்படி திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காண முடியாதது. அவனுடைய திருமுடியை காணுவதற்காக பிரம்மா திருமுடியை நோக்கி சென்றார், மகாவிஷ்ணு பாதாளத்தை நோக்கி சென்றார். ரெண்டு பேருக்கும் காண முடியல. காண முடியாமல் தோல்வியடைந்து திரும்பினார்கள். அப்படிப்பட்ட திருவடிகள் இங்கிருக்கின்ற மண்ணுலகத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திருவருள் கொண்டு இங்கே மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். பொங்கு மலர்பாதம், அந்த திருவடிகள் ஒளி பொருந்திய மலர்பாதம். பொங்குதல் அப்படின்னா இந்த இடத்துல ஒளி பொருந்தியது, அழகு மிகுந்தது அப்படின்னு இன்னொரு பொருளும் சொல்லலாம். பொங்கு மலர்பாதம்னா அவர் தேடிக்கிட்டு போக போக அது பொங்கி கொண்டே கீழே சென்று கொண்டே இருந்துதான். பொங்குதல்னா மேலும் மேலும் வளர்தல், அப்படி வளர்ந்தது அப்படிங்கிற பொருளும் அதற்கு இருக்கிறது. ஆகவே ஒளி விளங்கும் திருவடிகள், அந்த அழகு மிகுந்த திருவடிகள், நீண்டு கொண்டே சொல்லக்கூடிய திருவடிகள் இந்த நில உலகில் வந்து பொருந்தும்படியாக அருள் கொண்டு எழுந்தருளி வந்து, ஆகவே இறைவன் தேவர்களுக்கும் அரியவன். ஆனால்
உயிர்கள் மேல் கருணை கொண்டு உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவன் பல்வேறு தலங்களிலும் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். எல்லா ஊர்லேயும் சிவபெருமான் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களை கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஞானத்துக்கு தகுதி இருக்கிறார்களோ அவர்களுக்கு குரு வடிவம் எடுத்துக்கொண்டு மானுட சட்டை தாங்கி வருகிறான். ஐராவணம் ஏறாது 2000 தந்தங்கள் உடையது யானை ஐராவணம்னு பேர். ஐராவதம்ங்கிறது 100 தந்தம். அதை இந்திரன் ஏறி வருவான். ஐராவதம் வேற, ஐராவணம் வேற. சாமியார் யானைக்கு என்ன பேர்? ஐராவணம். அதுக்கு எத்தனை தந்தம்? 2000 தந்தங்கள். ஐராவணம் ஏறி அவர் ஆரோகணித்த உலகத்திலேயே வேற யாருக்கும் அந்த வாகனம் கிடையாது. அந்த வாகனத்தில் ஏறி அவர் அமரர்களெல்லாம் தேவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே அவர் அரசாட்சி புரியாமல் இது வேண்டாம் அப்படின்னு இறங்கி மண்ணுலகத்துக்கு வந்தாராம். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி, அவ்வளவு பெரிய யானை, அவ்வளவு சிறப்பு மிக்கது. விலை உயர்ந்த கார் இருக்கு, அந்த காரில் ஏறாமல் சைக்கிளில் ஏறிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி ரிஷப வாகனத்தில் ஏறி அமரர் நாடு ஆளாதே, தேவர் உலகத்தை ஆளாம இந்த மண்ணுலகத்திற்கு சிவபெருமான் இறங்கி வந்து அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத அந்த பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி அமர நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட. எங்கே வந்தார் அவர்? திருவாரூருக்கு எழுந்தருளினார். இதே செய்தியை மாணிக்கவாசகர் இன்னொருத்தலையும் சொல்கிறார். சுவாமி தேவர் உலகத்தில் தான் இருக்கணும், ஆனால் தேவர் உலகத்தில் இல்லை. தேன்பழச் சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி, வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், ஊன்பழித்து உள்ளம் புகுந்து உணர்வதுவாய ஒருத்தன், மான்பழித்து ஆண்டமென் நோக்கி மணாளனை நீ வர கூவாய். ஆகவே சிவபெருமான் வான்பழித்து அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மண்ணுலகத்திற்கு இறங்கி வருகிறார். அப்படி வந்த சிவபெருமான், மண்ணுலகத்திலே குருநாதனாக வந்த சிவபெருமான் அரை கூவி, அரை கூவுதல்னா சத்தமாக கூப்பிடுறது. இப்போ என்ன பண்ணுறாரு? ஏன் சத்தமாக கூப்பிடுறாரு அப்படின்னா, இந்த மானுடர் ஆன்மாக்கள் இருக்கின்றனவே, அந்த ஆன்மாக்களை அறியாமை மறைத்து கொண்டு இருக்கிறது. அந்த அறியாமை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எவ்வளவுதான் தட்டி எழுப்பினாலும் அவர்களுக்கு அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு வருவதற்கு மனம் வருவதில்லை. அதனால் சாமி உரைப்பாக கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறாரு? இவன் வந்து நம்ம கூப்பிட்டா வந்துடுவான், ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஆணவம். ஆகவே இதை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் சத்தமாக கூப்பிடுகிறான், அறைகூவி. ஆகவே சிவபெருமான் இந்த மறைத்திருக்கின்ற அறியாமையை நீக்குவதற்காக வேகமாக கூப்பிட்டு, உரத்து கூப்பிட்டு இந்த ஆன்மாக்களை கூப்பிடுகிறான். அப்படி அவனுடைய சப்தம் கேட்க கேட்க இந்த உயிர்களுக்கு இருக்கின்ற அறியாமை அந்த உயிர்களை விட்டு விலகுகிறது. சிவன் அறைகூவி ஆட்கொள்கிறான், வெற்றி கொள்கிறான். வெற்றி கொண்டு அப்படி வெற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பல்வேறு தரத்தில் இருப்பார்கள். ஒவ்வொரு மாதிரி தரம் இருக்கும். இவர்களுக்கு வந்து இந்த பக்குவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு பக்குவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு பக்குவம் இருக்கும். ஆனால் இறைவன் தன்னுடைய கருணையினாலே எந்த பக்குவம் இருந்தாலும் தன்னுடைய கருணையினாலே அவர்களை ஆட்கொள்கிறான். எந்தரமும் ஆட்கொண்டுன்னா எந்த தரத்தில் இருப்பவர்களையும் அவன் ஆட்கொள்கிறான். இப்போ முக்தி கிடைக்கணும்னா நமக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ஞானம் வரணும். ஞானம் வந்தாலுடைய நமக்கு முக்தி கிடைக்காது. ஆனால் சிவபெருமான் தன்னுடைய அருளை காட்டுவதற்கு நமக்கு தகுதி வேணுமா? வேண்டியில்லை. எல்லா தகுதியில் உள்ளவர்களையும் அவன் ஆட்கொள்ளுகிறான். நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, பெரிய புராணத்தில் உள்ள வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, அவன் எல்லோரிடமும் வந்து அவர்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து அவர்களுக்கு முக்தி கொடுத்துருக்கு. எந்தரமும் ஆட்கொள்வதற்கு தரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்தி கொடுப்பதற்கு தரம் பார்க்கணும், ஞானம் வரணும், வந்தால் தான் முக்தி கொடுக்கலாம். ஆனால் ஆட்கொள்வதற்கு தரம் பார்க்க வேண்டியதில்லை. அவன் ஆட்கொண்டுட்டானா முக்தி கூட நமக்கு சுலபமாக கிடைச்சிரும். அதனால் சிவபெருமான் தன்னுடைய கருணையின் காரணமாக ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் யார் தன்னிடம் விருப்பமாக இருக்கிறானோ, அன்போடு இருக்கிறானோ, அவர்களுக்கு அவன்
ஆட்கொண்டு தன்னுடைய தரிசனத்தை வழங்கி முக்தி பேற்றையும் வழங்குகிறான். எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பறுத்திட்டு, சிவபெருமானே வந்துட்டா நம்முடைய அறியாமையெல்லாம் நம்மை விட்டு நீங்கும், நமக்கு துன்பம் தருகின்ற பிறவி நம்மை விட்டு ஒழியும். பிறப்பு இல்லைன்னா இறப்பும் இல்லை, பிறப்பே கிடையாதுன்னா அப்புறம் எப்படி இறப்பு வரும்? கிடையாது. ஆகவே நம்மெல்லாம் அனுபவிக்க வேண்டிய பிராரத்துவம் இருந்தாலும் ஆகாமியம் ஏறி இருந்தாலும் இறைவனுடைய திருவுருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். அவன் நம்மை அடிமை கொண்டதுனால சஞ்சித கர்மமும் நம்மை விட்டு இல்லாமல் போய்விடும். ஆகவே அவனுடைய அருள் கிடைத்தால் போகும், நமக்கு துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்து அருளி, அவனுடைய ஒளி விளங்குகின்ற திருவடிகள் இந்த மண்ணுலகத்திலே தோன்றி, அப்படி தோன்றி அவன் வந்து நம்மை அழைத்து நாம் எந்த தகுதியில் இருந்தாலும் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பிறவியை அறுத்து நமக்கு வீடு பேற்றி அருளுகின்றான். அப்படி தன்னுடைய திருவருளை தருகின்ற அழகிய அந்த திருவடிகளை அம்கருணை வார்கடலே, அழகிய கருணை மிகுந்த அந்த திருவடிகளே நமக்கு வீடு பேற்றினை நல்கும். அப்போ இந்த பாடலில் முதல் பாடலிலேயே அவனுடைய திருவடி நமக்கு துன்பத்தை நீக்கும், நம்முடைய வினையை நீக்கும். நாம் நிரந்தரமாக நாம் எந்த தகுதியில் இருந்தாலும் அதை பற்றி இறைவன் ஒரு பொருட்படுத்துவதில்லை. அவனுடைய கருணையின் காரணமாக நாம் அவன் மீது செலுத்துகின்ற அன்புக்கு பார்த்து நம்முடைய தகுதியை பார்க்காமல் நமக்கு அவனுடைய திருவடியானது நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது. அப்படி வீடை அருளக்கூடிய அந்த திருவடிகள், இந்த திருவடிகள் இந்த பாடலில் 2 காரியங்கள், உயர்ந்த காரியங்களை செய்கிறது, பல காரியங்களை செய்கிறது. இதில் குறிப்பிடுவது என்னன்னா, இது பூதலத்தே தோன்றி வருகிறது, பூதலத்தே போந்து அருளுதல் அந்த திருவடி செய்யக்கூடிய காரியம். அந்த போந்து அருளி எந்த அறமும் ஆட்கொண்டு, எந்த தரத்தில் இருப்பவர்களையும் ஆட்கொண்டு எங்களுடைய துன்பம் தருகின்ற பிறப்பை நீக்கி, பிறப்பிறப்பிலிருந்து நீக்கி, வினையை பூரா முழுமையாக நம்மிடமிருந்து நீக்கி நமக்கு பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியது அவனுடைய திருவடி. ஆகவே அந்த பேரருளாகிய திருவடியையே நாம் அம்மானையாய் அம்மானை பாட்டுக்களை சொல்லி அந்த திருவடியுடைய புகழை பாடுவோமாக. அம்மானை பாட்டினுடைய பொருளாக எது இருக்கணும்? அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடியே அம்மானை பாட்டின் பொருளாக அமைத்து நாம் பாட வேண்டும் என்று இந்த பாடலை இவர் நிறைவு செய்கிறார். இந்த கான் இருக்குது பார்த்தீங்களா, அது பொருள் இல்லை, அசைன்னு சொல்லுவாங்க. கான் கடைசியில் இந்த பாடலிலே இறைவனுடைய திருவடி நமக்கு நம்முடைய வினைகளையெல்லாம் நீக்குகிறது. அப்படி வினைகளை நீக்கி நமக்கு வீடு பேற்றி அருளுகிறது. அதனாலே இந்த ஆன்மாவானது நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்வில் திளைக்கிறது. ஆகவே இந்த பேரானந்த பெருவாழ்வை நல்லக்கூடிய திருவடியை பற்றி இந்த பாடல் சொல்லியிருப்பதனால ஆனந்த கழிப்புங்கிற இந்த பாடலுடைய தலைப்பு மிகச் சிறப்பாக இந்த பாடலிலே பயின்று வருவதை நாம் அறியலாம். இந்த பாட்டை இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம் பாருங்கள். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். ஆகவே இந்த திருவடி பதித்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தான். அவன் வந்து எந்த தரத்தில் உள்ளவர்களையும் தரம் பார்க்காமல் நமக்கு அருள் புரிவோன் சிவபெருமான். ஆகவே நம்முடைய தரம் பார்க்காமல், நம்முடைய தகுதி பார்க்காமல் நமக்கு உதவி செய்தனாலே நம்முடைய வினைகளெல்லாம் நம்மிடமிருந்து கழிந்தது, நம்முடைய அறியாமை நம்மை விட்டு நீங்கியது. அந்த திருவடியே நமக்கு நிரந்தரமான பேரானந்தத்தை தந்தது. அந்த பேரானந்தத்தை தந்த அந்த திருவடிகளை புகழ்ந்து அம்மானை பாடல்களை பாடுவோம் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய சாரமாக அமைகிறது. திருச்சிற்றம்பலம்.